கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் உபாகமம் 33:12. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். உபாகமம் 33:12. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா, என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன் சொல்லி கலங்கி போய் என் கூட யாருமே இல்லைன்னு பயத்தோட, கலக்கத்தோட, வேதனையோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு பிரியமானவன் சொல்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அவங்க என்ன செய்வாங்கன்னு இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரோடு தங்கி இருப்பாங்களாம். அப்படின்னா கர்த்தரோட சமூகத்தில் அவரோடு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆமென். நம்ம யாருக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், வேலைக்கு, படிப்புக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்குன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு நேரம் தரமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் பேச மாட்டீங்களான்னு அவர் வெயிட் பண்ணிருக்காரு. உங்களை பார்த்தா சொல்கிறாரு, அவரோட சமூகத்தை தங்கி இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். அவரோட பேசுங்க. அவரோட நீங்கள் உறவாக இருக்கும்போது, உறவில் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.